ரீகேப். போன வீடியோவில் ஹாரி லூப்பனோட ஆன்டிடிமெண்டல் லெசன்ஸ் நிறையா அட்டென்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் அவனோட பேட்டர்னஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமையே இருந்தது. ரேவன்க்ளா மேட்சுக்கு முன்னாடி வாரம் ப்ரொஃபஸர் மெக்கானகல் ஹாரிக்கு அவனோட ஃபயர் போல்ட்டை திரும்ப கொடுத்துடுறாங்க. ஃபயர் போல்ட்டை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் டார்மெட்டரியில் வைக்க போன ரான் திரும்பவும் அலறிட்டு ஓடி வரான். அவனோட பெட்ஷீட்ஸில் ரத்த கரைகள் இருக்கு. அது ஸ்கேபர்ஸோட ரத்தமாக தான் இருக்கணும்னு க்ரூக்ஷாக்ஸ் தான் அதை சாப்பிட்ருக்கணும்னு ரான் ஹெர்மைனி கிட்ட சொல்லறான். கிரிஃபிண்டர் vs ரேவன்க்ளா பார்ட் 1. ரானும் ஹெர்மைனியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு கோவமாக இருந்தாங்க. ஹாரிக்கு அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்றா சேருவாங்களான்றதே சந்தேகமாக இருந்துச்சு. க்ரூக்ஷாக்ஸ் ஸ்கேபர்ஸை சாப்பிட ட்ரை பண்ணதை ஹெர்மைனி சீரியஸாகவே எடுத்துக்கல அப்படின்னு ரான் பயங்கர கோவத்தில் இருந்தான். இப்போவும் க்ரூக்ஷாக்ஸ் இன்னசென்ட் தான். ரான் ஸ்கேபர்ஸை பாய்ஸ் பெட்டுக்கடியில் தேடிப்பாரு அப்படின்னு ஹெர்மைனி சொன்னதை நினச்சி ரான் பயங்கர கோவத்தில் இருந்தான். மீன்வைல் ஹெர்மைனி க்ரூக்ஷாக்ஸ் தான் ஸ்கேபர்ஸை சாப்பிட்டுச்சுன்றதுக்கு ரான் கிட்ட எந்த ஒரு சாலிடான ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ரான் எடுத்த அந்த ஜிஞ்சர் கலர் முடிகள் கிறிஸ்மஸ் டைமில் இருந்தே அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவ சொன்னான். பர்சனலாக க்ரூக்ஷாக்ஸ் தான் ஸ்கேபர்ஸை சாப்பிட்டுச்சுன்னு ஹாரியும் ஷியோராக இருந்தான். இதை ஹெர்மைனி கிட்ட அவன் சொல்ல ட்ரை பண்ணும்போது அவன் மேலேயும் கோவப்பட்டா. ஓகே, நீயும் ரான் பக்கமே போ, எனக்கு தெரியும் நீ அவன் பக்கம்தான் சாய்வேன்னு. ஃபர்ஸ்ட் ஃபயர்போல்ட், இப்போ ஸ்கேபர்ஸ், எல்லாமே என்னோட குற்றம்தான் இல்லையா? என்னை தனியாக விட்டுற ஹாரி ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவ கத்தினா. ஸ்கேபர்ஸோட இழப்பை ரான் ரொம்ப ஹார்டாகவே எடுத்துக்கிட்டான். கமான் ரான், ஸ்கேபர்ஸ் ரொம்ப போருன்னு நீ தான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்ப அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதோடு இல்லாமல் ஸ்கேபர்ஸ் வேறு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ப்ராபப்ளி இதுதான் ஒரு பெட்டரான வே அது சாகிறதுக்கு. ஒரே வாயில் முழுங்கியிருக்கும், ஸ்கேபர்ஸ்க்கு வலி கூட தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஃப்ரெட் அப்படின்னு ஜின்னி கோவமாக சொல்லறா. அது செஞ்சதெல்லாம் வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கினது மட்டும்தான், நீ ஏன் அப்படி சொல்லியிருக்க ரான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லறான். ஒரு தடவை எங்களுக்காக அது கோயிலை கடிச்சிச்சு தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஹாரி அப்படின்னு ரான் சொன்னான். ஆமாம் உண்மைதான் அப்படின்னு ஹாரியும் சொன்னான். அவனோட ஃபைனஸ்ட் ஹவர் கோயலோட ஃபிங்கரில் இருக்கிற அந்த ஸ்கார் ஸ்கேபர்ஸை நம்மளோட மெமரியில் எப்பவும் வச்சுருக்கோம் அப்படின்னு ஃப்ரெட் கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கிட்டு சொன்னான். கமான் ரான், இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அடுத்த தடவை ஹாக்ஸ்மீட் போகும்போது புது எலி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். ரானை சியா பண்ணுறதுக்காக ஹாரி அவனை கிரிஃபிண்டர் டீமோட ஃபைனல் ப்ராக்டிஸ் செஷனுக்கு வர சொன்னான். அப்போது அவன் டீம் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபயர் போல்ட்டில் அவன் ஒரு ரைட் போகலான்னு. ஒரு வழியாக இதுதான் ரானை சியா பண்ணுச்சு. ஸோ எல்லாரும் அவங்க குவிடிச் ப்ராக்டிஸ்க்கு ஒன்றா போகிறாங்க. மேடம் ஹூச் இன்னும் கிரிஃபிண்டர் ப்ராக்டிஸ் செஷனை ஓவர்சீ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஹாரியோட ஃபயர் போல்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. அதை அவங்க வாங்கி இதில் இருக்க பேலன்ஸை பாரு, நிம்பஸ் சீரீஸில் ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா அது இந்த டெயில் லேண்டில் இருக்க ஒரு ஸ்லைட்டான வளைவு தான். ஹேண்டலையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க போலியே, க்ளீன் ஸ்வீப்ஸை விட ஸ்லிம்மாக இருக்குது. எனக்கு இதை பார்க்க ஓல்டு சில்வர் ஆரோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அதை இப்போவெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் அதில் தான் பறக்க கற்றுக்கிட்டேன், அதுவும் ரொம்ப நல்ல ப்ரூம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வுட் மேடம் ஹூச், ஹாரி கிட்ட அவனோட ஃபயர் போல்ட்டை திரும்ப கொடுத்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஓ ரைட், இந்த பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வீஸ்லியோட ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கே நடந்து போகிறாங்க. கிரிஃபிண்டர் டீம் இப்போ வுட்டை சுற்றி நிற்கிறாங்க. ஹாரி, ரேவன்க்ளாவோட சீக்கர் யாருன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேன், அது சோ சாங். அவள் 4th இயர், அவள் நல்லா தான் விளையாடுவா. அவளுக்கு அடிபட்டு இருந்தது, அதெல்லாம் சரியாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவள் ஃபிட்டாக தான் இருக்கா போல. நல்ல விஷயம் என்னன்னா அவள் ரைட் பண்ணுறது காமெட் 260, அது ஃபயர் போல்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜோக்காக இருக்க போகுது. வுட் இப்போது ஹாரியோட ப்ரூமை ரொம்ப பெருமிதத்தோட பார்த்தான். ஓகே கைஸ், நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான். கடைசியில் ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டில் உட்காந்து கிக் பண்ணறான். ஃபயர் போல்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. அவனோட லைட்டான டச்லேயே அது சூப்பராக திரும்புது. அது அவனோட டச்சுக்கு பதிலாக அவனோட எண்ணங்களை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணான். ஹாரி ஸ்டேடியத்தை சுற்றி செம்ம ஸ்பீடாக பறந்தான்.
ஸ்டேடியத்தில் இருந்த எல்லாமே க்ரீன் கலர்லேயும் கிரே கலரும் அப்படியே பிளர் ஆன மாதிரி தெரியுது. ஹாரி பயங்கர வேகமாக டேர்ன் பண்ணதில் அலிஷா ஸ்பென்னட் அலறிட்டா. அடுத்து அவன் கீழே ஃபாஸ்ட்டாக தரையை தொடுற மாதிரி போய் மேலே ஒரு டைவ் பண்ணான். அப்படியே மேலே வேகமாக ஒரு 50 அடி தூரம் வரைக்கும் மேலே பறந்தான். ஹாரி, நான் ஸ்னிட்சை வெளியே விடுறேன் அப்படின்னு வுட் சொன்னான். ஹாரி திரும்பி ஃப்ரெட் அடித்த ஒரு பிளட்ஜரோட போட்டி போட்டுட்டு வேகமாக அதை தாண்டி கோல் போஸ்ட்டை நோக்கி பறந்தான். அங்கே தான் ஸ்னிட்ச் இருந்தது. அதை 10 செகண்ட்லேயே அவன் டைட்டாக அவனோட கைகளில் பிடிச்சிட்டான். எல்லாரும் பயங்கரமாக சத்தம் போட்டு அவனை சியர் பண்ணாங்க. ஹாரி திரும்பவும் ஸ்னிட்சை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கு பின்னாடி போகிறான். அவன் எல்லாருக்கும் நடுவில் வளைஞ்சு போய் கேட்டி பெல்லோட கால்கிட்ட இருக்கிறத பார்த்து அதை திரும்பவும் பிடிச்சிட்டான். அதுதான் அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் செஷனாக இருந்தது. அந்த டீம் ஃபுல்லுமே ஃபயர் போல்ட்டோட ப்ரெசன்ஸில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் கிரவுண்டில் திரும்ப இறங்கும் போது வுட்க்கு எந்த ஒரு கிரிட்டிசிசமே இல்லை. நம்ம வின் பண்ணுறத நாளைக்கு யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு வுட் சொல்லிட்டு, ஹாரி, நீ உன்னோட டிமெண்டர் ப்ராப்ளமை சரி பண்ணிட்டல அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு ஹாரி அவனோட வீக்கான பேட்டர்னஸை நினச்சி அது எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு யோசிக்கிறான். டிமெண்டர்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு வராது ஆலிவர், டம்பிள்டோர் அவ்வளோதான் அப்படின்னு ஃப்ரெட் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். வெல், நம்ம எல்லாரும் அதையே நம்புவோம். எனிவே, குட் ஒர்க் எவ்ரிவன். எல்லாரும் இப்போ டவருக்கு போகலாம், சீக்கிரமாக தூங்குங்க அப்படின்னு வுட் சொல்லறான். நானும் ரானும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வருவோம். ரான் ஒரு தடவை ஃபயர் போல்ட்டை ரைட் பண்ணணுமா அப்படின்னு ஹாரி வுட் கிட்ட சொல்லறான். மற்றவங்க எல்லாரும் சேஞ்சிங் ரூம்ஸ்க்கு போகிறாங்க. ஹாரி ரானை நோக்கி நடக்கிறான். ரான் பேரியரை தாண்டி ஸ்டாண்ட்ஸில் இருந்து பிட்சுக்குள்ளே வரான். அவனோட முகத்தில் பயங்கர சந்தோஷம் இருக்குது. இந்தா அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட அவனோட ஃபயர் போல்ட்டை கொடுக்குறான். ரான் அந்த ப்ரூம்ல ஏறி பறக்க ஆரம்பிக்கிறான். ஹாரி பிச்சை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இருட்டிருச்சு. தூங்கிட்டு இருந்த மேடம் ஹூச் இப்போ எந்திரிக்கிறாங்க. அவங்களையும் எழுப்பல அப்படின்னு ஹாரியும் ரானையும் அவங்க லைட்டாக திட்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் திரும்பவும் காசல்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. ரான் கீழே இறங்கி வரான். ஹாரி ஃபயர் போல்ட்டை அவனோட ஷோல்டரில் மாட்டிட்டு அவங்க ஸ்டேடியத்தில் இருந்து வெளியே ஃபயர் போல்ட்டை பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதோட ஆக்சிலரேஷன் பற்றி, அதோட பின் பாயிண்ட் டேர்னிங் பற்றி. அவங்க காசில் நோக்கி போகிற வழியில் ஹாரி ஒரு விஷயத்தை பார்த்தான். அது அவனோட ஹார்ட்டை நிறுத்திருச்சு. பளபளக்கிற 2 கண்கள் டார்க்னஸில். ஹாரியோட ஹார்ட் இப்போது அவனோட ரிப்ஸை உடைக்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சது. என்ன ஆச்சு அப்படின்னு ரான் கேட்குறான். ஹாரி அங்கே கையை நீட்டு காமிக்கிறான். ரான் அவனோட வாண்டை எடுத்து லூமோஸ் அப்படின்னு சொல்லறான். வாண்டிலேருந்து மெலிசான ஒரு வெளிச்சம் கிராஸில் விழுது. அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்து அடியில் க்ரூக்ஷாங்க்ஸ் உட்கார்ந்துருக்கு. இங்கேருந்து போ அப்படின்னு ரான் கத்துறான். அப்புறம் அவன் குனிஞ்சு கீழே இருந்து ஒரு கல்லை எடுக்கிறான். ஆனால் அவன் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி அது அங்கேருந்து ஓடிடுது. பாத்தியா, அவள் இன்னும் இதை வெளியே விட்டுட்டு இருக்கா. ப்ராபப்ளி இன்னும் வேற ஏதாவது பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் கோவத்தோட சொல்லறான். ஹாரி எதுவுமே சொல்லலை. அவன் இழுத்து மூச்சு விட்டுட்டு அவன் ரிலீஃபை ஃபீல் பண்ணுறான். ஒரு மொமெண்ட்க்கு அவன் அந்த கண்கள் அந்த கிரிம்மோடதுன்னு நினச்சான். அவன் அதோட கண்களில் நினச்சி பயந்ததை நினச்சி வெக்கப்படுறான். அதனால் ரான் கிட்ட அவன் எதுவும் சொல்லலை. அவங்க இப்போ காசில் நோக்கி திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி ரைட்டோ லெஃப்டோ பார்க்காம நேராக போய்கிட்டே இருக்கான் என்ட்ரன்ஸ் ஹால் வர வரைக்கும். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹாரி வரும்போது அவனோட டார்மெட்டரியில் இருக்கிற மற்ற பாய்ஸும் அவன் கூடவே வந்தாங்க. அவங்க எல்லாரும் ஃபயர் போல்ட்டுக்கு ஒரு சார்ட் ஆஃப் காட் ஆஃப் ஹானர் வேணும்னு நினச்சாங்க போல இருக்கு. ஹாரி கிரேட் ஹால்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா தலைகளும் ஃபயர் போல்ட் பக்கம் திரும்புது. நிறைய எக்ஸைட்டடான பேச்சு சத்தமும் கேட்குது. ஸ்லிதரின் டீம் இடி விழுந்த மாதிரி பார்த்ததை பார்க்கறதுக்கு ஹாரிக்கு கொஞ்சம் மனசில் சந்தோஷமாக இருந்தது. அவனோட முகத்தை பார்த்தியா, அவனால் நம்பவே முடியல. திஸ் இஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு ரான் சிரிச்சிட்டே மால்ஃபாயை பார்த்துட்டே ஹாரி கிட்ட சொல்லறான். வுட்டும் ஃபயர் போல்ட்டுக்கு கிடைக்கிற அட்டென்ஷனில் குளிர் காயறான். அது இங்கே வை ஹாரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹாரியோட ப்ரூமை டேபிளுக்கு நடுவில் கேர்ஃபுல்லாக அதோட பேர் தெரிகிற மாதிரி வைக்கிறான். ரேவன்க்ளா அப்புறம் ஹஃபுல்பஃப் டேபிளில் இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது அங்கே ஃபயர் போல்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. செட்ரிக் டெகரி ஹாரி கிட்ட அவனோட நிம்பஸ்க்கு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணறான். பர்சியோட ரேவன்க்ளா கேர்ள் ஃப்ரெண்டான பெனலோபி கிளியர்வாட்டர்
வந்து ஹாரி கிட்ட ஃபயர் போல்ட்டை அவள் தூக்கி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. நாவ் பென்னி, எந்த ஒரு சேதாரமும் பண்ணிடாத. பெனலோப்பும் நானும் ஒரு பெட்டு வச்சுருக்கோம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10 கேலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்சி டீம் கிட்ட சொல்லுறான். பெனலோப்பி ஃபயர் போல்ட்டை பார்த்துட்டு அதை கீழே வச்சுட்டு ஹாரிக்கு தேங்க் பண்ணிவிட்டு திரும்ப அவள் டேபிளில் போய் உட்காந்துடுறா. ஹாரி, கண்டிப்பாக வின் பண்ணிவிடு, என்கிட்ட 10 கேலன் கிடையாது, நான் வரேன் பென்னி அப்படின்னு பர்சி சொல்லிட்டு பெனலோ பின்னாடியே போகிறான். உன்னால் அந்த ப்ரூமை மேனேஜ் பண்ண முடியுமா பாட்டர் அப்படின்னு ஒரு கோல்டான வாய்ஸ் கேட்குது. ட்ரேக்கோ மேல்ஃபாய் இப்போது பக்கத்தில் வந்து அந்த ப்ரூமை பார்க்குறான். அவனுக்கு பின்னாடியே கிரேபும் காயலும் வந்து நிற்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி கேஷுவலாக சொன்னான். நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு மேல்ஃபாய் இப்போது கேர்ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருக்கான். என்ன ஒரு பிரச்சனைனா அதில் வந்து பேராஷூட் கிடையாது, நீ வந்து டெமெண்டர்ஸ் பக்கத்துலலாம் போனால் பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு மேல்ஃபாய் நக்கலாக சொன்னான். கிரேபும் காயலும் சிரிச்சாங்க. ஆமாம், உன்னோடதில் கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக கை இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் மேல்ஃபாய், அப்படி இருந்தால் அது உனக்காக ஸ்னிச்சை பிடிச்சு கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு ஹாரி சொன்னான். இதை கேட்டதும் கிரிஃபிண்டர் டீம் மொத்தமும் விழுந்து சிரித்தாங்க. மேல்ஃபாய் அங்கேருந்து டக்குன்னு போயிட்டான். அவங்க இப்போது அவன் ஸ்லிதரின் டீம் கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்தாங்க. கண்டிப்பாக வந்து மேல்ஃபாய் ஹாரியோட ப்ரூம் நிஜமோலே ஃபயர் போல்ட்டா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான்னு தெரிஞ்சுது. 11 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்கும்போது கிரிஃபிண்டர் டீம் இப்போது சேஞ்சிங் ரூமுக்கு நடந்து போனாங்க. வெதர் இதை விட நல்லாவே இருந்திருக்க முடியாது. அது ரொம்ப கிளியரான கூல் டேவாக லைட்டான காற்றடிச்சிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாரிக்கு லைட்டாக நர்வஸாக இருந்துச்சு, ஆனால் எக்ஸைட்டடாகவும் இருந்தான். அவனோட பிளாக் ஸ்கூல் ரோப்ஸை கழட்டிட்டு அவனோட வாண்டை எடுத்து அவனோட குவிடிச் ரோப்ஸில் வச்சான். அவனுக்கு அது தேவைப்படாதுன்னு நம்பினான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் லூப்பின் க்ரௌடில் இருந்து அவனை பார்க்குறாரா அப்படின்னு ஒண்டா பண்ணுறான். அவங்க சேஞ்சிங் ரூம்ஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி வுட், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகணுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி மேட்சை தோத்தோன்னா சாம்பியன்ஷிப்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ நேற்று ப்ராக்டிஸில் நம்ம பண்ண மாதிரி நம்ம பறந்தாலே நம்ம எல்லாரும் சூப்பராக பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லுறான். அவங்க சேஞ்சிங் ரூம்ஸ்லேருந்து பிச்சுக்குள்ளே நடக்கிறாங்க. பலத்த கரகோஷம் அவங்களுக்கு கேட்குது. ப்ளூ கலர் யூனிஃபார்மில் ரேவன்க்ளா டீம் ஏற்கனவே பிச்சுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட சீக்கர் சோச்சாங் மட்டும்தான் அந்த டீமில் இருக்கிற ஒரே பொண்ணு. அவள் ஹாரியை விட ஒரு அடி குள்ளமாக இருந்தா. ஹாரியால் பார்க்காம இருக்க முடியல. அவன் நர்வஸாக இருந்தாலும் கூட அவள் ரொம்ப அழகாக இருந்தான்னு. அவள் ஹாரியை பார்த்து சிரிக்கிறா. ஹாரியோட வயிற்றில் ஏதோ பண்ணுது. அது வந்து மேட்சுக்கான விஷயம்னா அவனுக்கு தோணலை. வுட், டேவிஸ், ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு மேடம் ஹூச் சொல்கிறாங்க. வுட் ரேவன்க்ளா கேப்டனோட கை கொடுக்கறான். நான் விசில் அடித்ததும் நீங்கள் உங்கள் ப்ரூம்ஸில் ஏறுங்க. 3, 2, 1. மேட்ச்சில் என்னாச்சு, கிரிஃபிண்டர் ஜெயிச்சிச்சா ரேவன்க்ளா ஜெயிச்சிச்சான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.